வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் இதுவரை 21 நாளை முடித்திருக்கிறோம். Today is day 22. மாத்திரமல்ல, இன்றிலிருந்து நாம் 3வது நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு நோக்கத்தையும் 7 நாட்களுக்கு நாம் படித்திருக்கிறோம். குறிப்பாக கடந்த 2 நோக்கத்தை, பர்பஸ் 1 ஆராதனை, பர்பஸ் 2 ஃபெலோஷிப் ஐக்கியம், தேவனுடைய குடும்பத்திலே அங்கம் வகித்தல், அதிலே நம்முடைய உத்தரவாதம், எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, எப்படி நாம் நம்முடைய சபையின் ஐக்கியத்தை பாதுகாப்பது என்ற காரியங்களை எல்லாம் படித்தோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். பர்பஸ் 3 மொத்தம் 5 நோக்கங்கள் ரிக்வாரன் அவர்கள் அவருடைய புஸ்தகத்திலே வேதவசனத்தின் ஆதாரத்தோடு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிற, நமக்கு புரிந்து கொள்ளுதலை கொண்டு வர செய்கிற நோக்கங்கள் 5 நோக்கங்கள், 5 purposes. Now we are coming to purpose number 3. 3வது நோக்கம். You were created to become like Christ. You were planned for God's pleasure. நீங்கள் தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவனுடைய மகிழ்ச்சிக்காக திட்டமிடப்பட்டீர்கள். 1வது நோக்கம். நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்காக உருவமைக்கப்பட்டீர்கள். பர்பஸ் 2. இப்பொழுது 3வது, you were created to become like Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய விருப்பம், நோக்கம் நம்மை குறித்து, நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். அந்த நோக்கத்தை தான் நாம் இந்த நெக்ஸ்ட் 7 நாட்களுக்கு 7 chaptersல, chapter 22 to chapter 28 நாம் இதை படிக்கப் போகிறோம். Today is the first day of purpose 3. Created to become like Christ. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். ரோமர் 8:29 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல, ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன், அதற்கு பிறகு அதை தமிழிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமன்ஸ் 8:29. God knew what he was doing from the very beginning. He decided from the outset to shape the lives of those who love him along the same lines as the life of his Son. We see the original and intended shape for our lives there in him. We see the original and intended shape of our lives there in him. ஆதியிலிருந்து தாம் செய்வது இன்னதென்று தேவன் அறிவார். அவர் உலக தோற்றத்தில் இருந்தே தம்மை நேசிக்கின்றவர்களின் வாழ்க்கையை அவருடைய குமாரனைப் போல மாற்ற வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார்.
ஆதியில் தீர்மானிக்கப்பட்ட வடிவத்தை அவருக்குள் நமது வாழ்க்கையை காண்கின்றோம். கொலோசையர் 1:15. We look at this Son and see God's original purpose in everything that He created. அவருடைய குமாரனை பார்த்து அவர் படைத்த அனைத்திலும் தேவனுடைய ஆதி நோக்கத்தை நாம் காண்கின்றோம். இன்றைய நம்முடைய தமிழ் வெர்ஷன்ல நாம் வாசிக்கிற தமிழ் பைபிள்ல அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அதற்காகவே பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் இருக்கும். இதை நாம் போக போக பார்க்க போகிறோம். From the very beginning, God's plan has been to make you like His Son, Jesus. ஆதியாகமம் 1:26. Genesis 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னார். God announced this intention to make us like His Son Jesus. அவரை போல நாம் சாயலிலே மாற வேண்டும் என்பதை அவர் படைத்த பொழுதே அறிவித்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னார். This is your destiny and your third purpose for life. உங்களது வாழ்க்கைக்கு தேவனது மூன்றாவது நோக்கம் இதுதான். In all creation, எல்லா படைப்பிலும் only human beings are made in God's image. ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய சாயலின்படி படைத்தது மனிதனை தான். இது நமக்கு கிடைக்கப் பெற்ற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஒரு டிக்னிட்டி. I am very special. I am the crown of God's creation. நான் படைப்பின் மகுடம். எல்லா தேவனுடைய படைப்புகளிலும் நான் விசேஷமானவன். இந்த காரியத்தை ஆண்டவர் இப்படி சொல்லும் பொழுது, தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் உண்டாக்குவேன் என்று அவர் சொன்ன பொழுது, எதையெல்லாம் உள்ளடக்கி அவர் செய்தார் அல்லது சொன்னார் என்பதை நாம் முழுமையாக அறியோம். We don't quite know all what this phrase or sentence means, but we do know some of the aspect that it includes. இந்த தேவன் நம்மை அவருடைய சாயலாக ரூபமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய முழுமையான அர்த்தமும் விளக்கமும் நமக்கு விரிவாக முழுமையாக தெரியாவிட்டாலும் எவைகளையெல்லாம் அது உள்ளடக்குகிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு 4 காரியங்கள். நம்பர் 1, தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவியாக இருக்கிறோம். இந்த சரீரத்திலே நாம் தங்கி இருக்கிற காலம் கடந்தும் நம்முடைய ஆவி என்றென்றும் இருக்கும். இது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. Man's spirit can never be put to extinct. மனுஷனுடைய சரீரம் ஒருவேளை முடிவிற்கு வரலாம். But the spirit of man is going to be immortal. அழியாமையை உடையதாக தேவன் ஆவியை படைத்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நாமும் in essence we are spirit beings, but we are living in this earthly tent while we are on earth. But beyond this earthly life we continue to exist.
இந்த பூமியின் வாழ்க்கையை கடந்தும் நாம் தொடர்ந்து இருப்போம். ஆவியிலே நாம் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாமும் ஆவியாய் இருக்கிறோம். We are spiritual beings. Our spirits are immortal and will outlast our earthly bodies. முதலாவதாக, தேவசாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், God is a spirit and we are also in essence a spirit being. இரண்டாவது, we are intellectual. We can think, we can reason and we can solve problems. நமக்கு தேவன் ஒரு அறிவு என்ற ஒரு காரியத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கூடுதலான ஒரு காரியம். 5 அறிவு படைத்த எத்தனையோ ஜீவன்கள் உண்டு. ஆனால் 6வது அறிவு என்று நாம் சொல்லுகிறோமே, தேவன் மனிதனுக்கு அந்த எந்த ஒரு காரியத்தையும் சிந்திக்க, பகுத்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள, ஒரு பிரச்சனையை தீர்க்க அவனாலே முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு அறிவு நிறைந்தவனாய் தேவன் மனிதனை படைத்தார். We are also intellectual beings. We are spiritual beings, number 1, and we are also intellectual beings. மூன்றாவது, we are relational beings like God. We can give and receive real love. நாம் உறவு கொள்ளக்கூடியவர்களாக, நாம் ஆவிக்குரியவர்களாக, நாம் அறிவு நிறைந்தவர்களாக. மூன்றாவது, நாம் உறவு கொள்ளக்கூடிய நிலையிலே we are relational beings. நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் அன்பை வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவன் மனிதனை படைத்தார். நான்காவதாக, and God has given us moral consciousness. We can discern right and wrong, which also makes us accountable to God. எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், சன்மார்க்க உள்ளுணர்வு உடையவர்களாக தேவன் மனிதனை படைத்தார். ஆகவே தான் இந்த காரியத்திற்கு நாம் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை முடிவிலே கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். We are in essence a spiritual being, an intellectual being, a relational being and a being with moral consciousness. ஆவிக்குரியவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், உறவு கொள்ளக்கூடிய சத்துவம் கொண்டவர்கள், சன்மார்க்க உள்ளுணர்வு உடையவர்கள். உலகத்திலே படைத்த எல்லா மனிதனையுமே தேவன் இப்படித்தான் படைத்தார். விசுவாசிகளை மட்டுமல்ல, நாட் ஜஸ்ட் பிலீவர்ஸ். பூமியிலே பிறந்த எந்த மனுஷனும் இந்த தேவனுடைய சாயலின் ஒரு பகுதியை பெற்றுத்தான் இருக்கிறான். அதனாலதான் கொலை அல்லது அபார்ஷன், அந்த கருச்சிதைவு ஆகிய காரியங்கள் பாவம், தவறு. ஆதியாகமம் 6:9, சங்கீதம் 139 13-16, யாக்கோபு 3:9. திருப்பி சொல்லுகிறேன், ஆதியாகமம் 6:9, சங்கீதம் 139 13-16, யாக்கோபு 3:9 ஆகிய வசனங்களை படித்து பார்த்தால் நீங்கள் அறிவீர்கள். கொலையோ அல்லது கருச்சிதைவோ இவைகளெல்லாம் தவறு, பாவம். ஆனால் மனிதனுடைய இந்த சாயல் அவனுடைய பாவத்தினாலே பாதிக்கப்பட்டது. This image of God with which man was created got distorted, got damaged because of man's sin. மனிதனுடைய பாவத்தினாலே, ஆதி மனுஷனுடைய பாவத்தினாலே மனுஷனுடைய அந்த தேவ சாயலின் முழுமை, அந்த நிறைவு
குறைந்தது, பாதிக்கப்பட்டது. ஆனால் பூமியிலே இயேசுவை தேவன் அனுப்பி தந்ததற்கான காரணத்தில் ஒன்று, நாம் இந்த இழந்து போன அந்த டிஸ்டார்டட், டேமேஜ்டு அந்த சாயலை மறுபடியுமாக நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு புஷ், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தார் அவருடைய அந்த ரட்சிப்பின் மூலமாக. இந்த தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்று சொல்லப்படுகிற காரியத்தினுடைய முழுமை என்ன என்று நான் எப்படி புரிந்து கொள்வது? வெரி சிம்பிள். லுக் அட் ஜீசஸ். இயேசுவை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:4, கொலோசையர் 1:15, எபிரேயர் 1:3, 2 Corinthians 4:4, Colossians 1:15, Hebrews 1:3. We are created in the exact likeness of God, or rather Jesus was created in the exact likeness of God, the invisible image of the visible image of the invisible God, the exact representation of his being. காணக்கூடாத தேவனின் காணக்கூடிய பிம்பம், தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய தன்மையின் தத்ரூப பிரதிநிதி யாரு? இயேசு. நான் சொன்ன வசனங்களில் நீங்கள் அதை காணலாம். அப்பாவை போல பிள்ளை, லைக் ஃபாதர் லைக் சன் என்ற வழக்க சொல்லை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்பாவை போல பிள்ளை இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த அப்பாவுக்கு இருக்கிற பெரிய புன்முறுவலை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. when people see the likeness of the father in the son, and when they comment about it, the father is super pleased. God wants his children. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சாயல் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 4:24 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Ephesians 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பட் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். Let us make one thing absolutely clear. You will never become God or even a God. நீங்கள் ஒருபோதும் தேவனாக மாறுவது இல்லை, அல்லது தேவர்களில் ஒருவர்களாக நீங்கள் மாறுவது இல்லை. That is a prideful lie of Satan, an old temptation which started in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த ஒரு சோதனை. ஆதியாகமம் 3:5, தேவர்களைப் போல இருப்பீர்கள் அந்த விருட்சத்தின் கனியை புசித்தால். You shall be as gods. இன்றைக்கு நிறைய மதங்கள், பர்டிகுலரா இந்த நியூ ஏஜ் பிலாசபிஸ், இந்த பிசாசனுடைய பழைய பொய்யை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது, ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறது. That we can become divine, that we can become gods. Warning. எச்சரிப்பு, எச்சரிப்பு. ஒருவேளை நீங்கள் உங்களை தேவன் என்று சொல்லாமல் இருக்கலாம், அல்லது நான் தேவனைப் போல மாறுவேன் என்று நீங்கள் சாத்தானைப் போல சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், எச்சரிப்பு. நீங்கள் உங்கள் லைஃபை நீங்களே கண்ட்ரோல் பண்ணவும், சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணவும், உங்கள் எதிர்காலங்களை நீங்களே தேவனை விட்டு நீங்களே கண்ட்ரோல் பண்ணவும், மற்ற மக்களை கண்ட்ரோல் பண்ணவும் நினைக்கும் பொழுது, நீங்கள் தேவன் என்ற நினைவோடு கூட
நீங்கள் செயல்படுகிறதற்கு அடையாளம் வார்னிங். You are a created being. You will never become the creator. This desire to be a God shows up every time we try to control our future, the people around us and circumstances. Everything should be led by God. எல்லாம் தேவனுக்கு விருப்பமாக தான் எல்லாம் இருக்கணுமே தவிர நாம் நமது நான் எனது என்ற அந்த காரியத்திலே நம்ம போகும் பொழுதே அந்த பொல்லாத தவறான பிசாசு காட்டின பாதையிலே போகிறோம் என்பதுதான் அர்த்தம். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. He doesn't want us to become a God. He wants us to become godly. நாம் தேவனைப் போல நாம் தேவனாக ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் தேவனுடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக, தெய்வீக தன்மையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நேரத்தில் let me explain the character of God. தேவனுடைய அந்த சுபாவத்தை அல்லது தேவனுடைய தன்மையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள், there are two categories of God's attributes. தேவனுடைய தன்மையை விளக்கி சொல்ல ரெண்டு பிரிவுகளாக சொல்லலாம். ஒன்று the essential attributes of God, மற்றொன்று the moral attributes of God. ஒன்று தேவனாக இருந்தால் இந்த காரியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமாக இருக்க வேண்டிய சில தன்மைகள். இரண்டாவது நெறி சம்பந்தப்பட்ட காரியங்கள், moral attributes, நெறி சம்பந்தப்பட்ட தன்மைகள், அந்த காரியங்கள். இப்ப நம்ம தேவனை போல மாற வேண்டும் என்றால், தேவசாயலாக மாற வேண்டும் என்றால், தெய்வீக குணலட்சணம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால், அந்த தேவனுக்கே உரிய தன்மை இருக்கிறதே, அந்த எசென்ஷியல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இருக்கிறதே, அதை தேவன் நம்மிடத்திலே பங்கிட்டுக் கொள்வதில்லை, பகிர்வது இல்லை. ஆனால் நெறி சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறதே, அந்த காரியங்களை தேவன் the moral attributes of God பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நன்றாக கவனியங்கள் புரிந்து கொள்வதற்கு. the essential attributes of God, தேவன் தேவனாக இருப்பதற்கு இருக்க வேண்டிய தன்மைகள். நம்பர் 1, omnipotence of God. இரண்டாவது omniscience of God. மூன்றாவது the omnipresence of God. தேவன் சர்வ வல்லவர், தேவன் சர்வ ஞானி, தேவன் சர்வ வியாபி. He is all powerful, he is all knowing, he is all present. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. பிரியமானவர்களே, நாம் தேவனைப் போல மாறுவது என்றால் இந்த மூன்று காரியத்திலே அல்ல. We can never become omnipotent, omnipresent and omniscient, all knowing, all powerful, all present. நம்ம இருக்கவே முடியாது. இது தேவனுக்கே உரிய தனித்தன்மைகள், the essential attributes of God. the moral attributes of God, தேவனுடைய அந்த சுபாவம், குணம், அந்த காரியங்கள், the moral attributes of God. அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர் என்ற காரியங்கள் இருக்கிறதே, இந்த காரியத்தை தேவன் நம்மிலே ஆவியின் கனி என்று சொல்லுகிறோமே, அந்த காரியங்கள். இதை குறித்து விரிவாக பார்க்கலாம். பட் சிம்பிளா புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வாசிக்கிறேன். எஃபிஷியன்ஸ் chapter 4 22-24. We'll be coming back to this particular passage again and again today. இன்றைக்கு இந்த வேத பகுதியை மறுபடியும் நாம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கும்.
எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 4:22-24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புட் ஆன் த நியூ மேன் ஆஃப் காட், புட் ஆன் த நியூ, புட் ஆஃப் தி ஓல்ட், ரினியூ யுவர் மைண்ட். இவைகளை இன்னும் விரிவாக பார்க்கலாம். காட்ஸ் அல்டிமேட் கோல் ஃபார் யுவர் லைஃப் ஆன் எர்த் இஸ் நாட் கம்ஃபர்ட் பட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஆண்டவருடைய பிரதான குறிக்கோள், பிரதான லக்கு, பிரதான நோக்கம் உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன தெரியுமா? உங்களுடைய சௌகரியம் அல்ல, உங்களின் சுபாவ வளர்ச்சி. God is more interested in your character than your comfort. God is more interested in your character than your comfort. உங்களுடைய சௌகரியத்தை விட உங்களின் சுபாவம் வளர வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய சுபாவத்தை வளர்ப்பதற்கு சில நேரம் சில அசௌகரியங்களை உங்களுக்கு கொண்டு வருவது அவர் செய்கின்ற ஒன்று. ஆண்டவர் உங்களை தனித்தன்மையோடு படைத்தார். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். யூனிக் பர்சனாலிட்டி, உங்களுக்கென்று ஒரு ஆள் தத்துவம் இருக்கிறது. அதை மாற்ற தேவன் அழைக்கவில்லை. God is not wanting you to make you a mindless clone. சிந்திக்க கூடாத ஒரு மனநிலையும் தெரிந்தெடுக்க முடியாத ஒரு ரோபோ மனித செயல்பாடுகளுடன் மனிதனை தேவன் உண்டாக்கவில்லை. தெரிந்தெடுக்கும் ஆற்றலை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். Becoming like Christ does not mean losing your unique personality or becoming a mindless clone. ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆழ்த்தத்துவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இனத்தை, நம்முடைய கலரை, நம்முடைய தோற்றத்தை, இதை எதுவும் மாற்ற வேண்டாம். அதெல்லாம் தனித்தன்மையோடு உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அந்த ஆழ்த்தத்துவத்தோடு தேவனுடைய சாயலை, தேவனுடைய குணாதிசயங்களை நம்மிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன கேரக்டர் டெவலப் பண்ணணும்? இதை நீங்கள் பைபிள்ல மத்தேயு 5:1-12 இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் உள்ள அந்த 8 ஸ்டேட்மெண்ட் இருக்குதே, த பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் இருக்கிறதே, அதை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அந்த நபராக நாம் மாற வேண்டும். பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, 8 பாக்கியவான் வசனங்கள் இருக்கிறதே, அந்த நபராக நாம் மாறுவதுதான் அந்த கிரைஸ்ட் லைக்னஸ். அல்லது ஆவியின் கனிகள் என்று பவுல் சொல்லுகிறாரே, கலாத்தியர் 5:22-23, அந்த நபராக, அந்த குணத்தோடு கூட நாம் வளர்ந்து வருவது. அல்லது 1 கொரிந்தியர் 13 பவுல் அன்பை குறித்து விவரிக்கிறாரே, அந்த நபராக நாம் மறுரூபமாகி வருவது. அல்லது பேதுரு 2 பேதுரு 1:5-8 வரை அவர் ஒரு பட்டியலிடுகிறாரே, கனியற்ற ஜீவியம் நமக்கு கூடாது, நாம் கனி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். We have to be productive and effective in our Christian life என்று சொல்லி அவர் ஒரு பட்டியலிடுகிறாரே. 2 பேதுரு 1:5-8. இந்த காரியத்தை நம்மிலே வளர்த்து கொள்ளுவது without losing our unique personality and the unique you that God made you. ஏற்கனவே 2வது சாப்டர்ல படித்தோமே, ஆரம்பத்தில் உங்களை தேவன் விசேஷ விதமாய் படைத்தார் என்று, தனித்தன்மையோடு படைத்தார் என்று. உங்களுக்கு இருக்கிற ஐ பிரிண்ட் வேற, உங்களுக்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வேற, உங்களுக்கு இருக்கிற வாய்ஸ் பிரிண்ட் வேற, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற டிஎன்ஏ வேற. உங்களை எப்படி தேவன் உண்டாக்கி இருக்கிறார் தனித்தன்மையோடு, அதை மாற்றிக்கொள்வது அல்ல. Becoming like Christ does not mean losing your unique personality or becoming a mindless clone. சிந்திக்க கூடாத மனநிலையும்
தெரிந்தெடுக்க முடியாத ரோபோ மனித செயல்பாடுகளுடன் மனிதனை தேவன் உண்டாக்கவில்லை. தெரிந்தெடுக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உங்களது தனித்தன்மையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் வாழ்க்கையின் மிக மேன்மையான நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாத வரை உங்கள் வாழ்க்கையிலே உள்ள ஒவ்வொரு சூழ்நிலையும், குறிப்பாக எதிர்மறையான சூழ்நிலைகள், இட் வில் மேக் யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், விரக்தியை கொண்டு வரும். தேவன் என்னை அவருடைய சாயலுக்கொப்பாக கேரக்டர் டெவலப் பண்ணுவதற்காக அவர் என்னை இந்த பூமியிலே படைத்து வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை நீங்கள் தெளிவாக, இந்த சத்தியத்தை, இந்த சிம்பிள் ட்ரூத்தை கிளியரா நீங்க கிறிஸ்டல் கிளியரா புரிந்து கொள்ளுகிற வரை உங்களுக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். You will wonder why this is happening to me, why am I having such a difficult time என்ற கேள்விகள் உங்களுக்கு எழும்பும். ஏன் என் வாழ்க்கை கடினமாய் இருக்கிறது, ஏன் இது எனக்கு நடந்தது என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்போம். இந்த கேள்வியை அல்லது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற வரை கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் பிரத்யேகமான கோல். இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த கேள்வியை கேட்கிறவர்களுக்கு one answer is that life is supposed to be difficult. வாழ்க்கை என்பது கடினம்தான். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஃபாதர் பாடினார்ல, வாழ்க்கை என்பது போராட்டம். லைஃப் இஸ் சப்போஸ் டு பி டிஃபிகல்ட். That is what enables us to grow. வளர்ச்சிக்கு அந்த நெருக்கம் தேவை. Remember, earth is not heaven. பூமி பரலோகம் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பரிபூரண ஜீவன் என்று பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா? பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நான் ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்கிற விதம் என்ன தெரியுமா? பரிபூரண சுகம், வியாதியே இல்லாத ஒரு காரியம், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலு, கான்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ஸு, உங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கை, எந்த காரியத்திற்கும் விசுவாசத்தோடு ஜெபித்தால் உடனே பதில். இதுதான் பரிபூரண ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுயநலத்தோடு வாழுகிற ஒரு மனிதன், வாழ்க்கையே சுயநல கண்ணோட்டத்தோடு பார்க்கிற ஒரு மனிதன் தேவனை ஒரு ஜீனியாக அல்லது இந்த ஒரு சொன்னால் உடனே விரும்பினால் நடக்கும் என்ற ஒரு, அவர்கிட்ட சொன்னா அதை அப்படியே செஞ்சிருவாரு. இந்த கற்பனை காவியத்தில், ஸ்டோரிஸில் நமக்கு வாசிப்போம் தெரியுமா? அந்த ஜீனி என்று சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்தி, அதன் இடத்துல நீங்க என்ன கேட்டாலும் அது செஞ்சிரும். We see God as a genie who simply exists to serve us in our journey of selfish pursuit. Remember, God is not your servant. தேவன் உங்கள் வேலைக்காரன் அல்ல. இந்த ட்ராப்ல விழுந்துடாதீங்க. You will become severely disillusioned in life. வாழ்க்கையில நீங்கள் மிகவும் விரக்தி அடைவீர்கள். முதல் பாடம் என்ன? இந்த purpose driven lifeல, it is not about you. It is about God. You don't exist for God, or rather, God doesn't exist for you. You exist for God. You exist for God's purpose and not vice versa. இந்த பூமியில தேவன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நீங்கள் கேரக்டர்ல டெவலப் ஆகி பரலோகத்திற்கு போகணும். உண்மையான ஒரு பரலோகம் என்று இருக்கும் பொழுது பூமியே உங்களுக்கு பரலோகம் மாதிரி இருக்கணும். Why should God provide heaven on earth when He has planned the real thing for you in eternity? லைஃப் ஈஸியா இருக்கணும் என்று நினைக்கிறவர்கள்
புரிந்து கொள்ளுங்கள், தட் இஸ் a myth. அது ஒரு மாயை, அது ஒரு உண்மையற்ற ஒரு காரியம். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் கிரியை செய்ய செய்ய நீங்கள் இந்த பரிசுத்தமாகுதலுக்கு, இந்த மறுரூபத்திற்கு, இந்த மூன்றாவது நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாரி, 2 Corinthians chapter 3 and verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are being transformed into his image. மகிமையின் மேல் மகிமை அடைந்து one level of glory to another level of glory. In the process, the sanctification, சுத்திகரிக்கப்படுதல் என்று நாம் சொல்லுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிற காரியங்கள், ஆவியா இருக்கிற கர்த்தரால் அப்படின்னு இங்க வாசிக்கிறீங்க. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 2 கொரிந்தியர். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக நீங்கள் மாறுகிறீர்கள். The Spirit of God. இங்க பாருங்க, உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன், உங்களுடைய புதிய வருஷ தீர்மானம், உங்களுடைய அந்த வில் பவர், உங்களுடைய அந்த சித்தத்தின் வலிமை, அல்லது உங்களுடைய பெஸ்ட் இன்டென்ஷன்ஸ் உங்களை தேவனைப் போல மாற்றுவதற்கு போதுமானது அல்ல. That is not enough. You need that probably, but you don't become like Christ just with your willpower, with your new resolution, with your good intentions. You need the Spirit of God to help you. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன் என்று பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். It is God who gives you the desire and the will to do it. Philippians 2:13. He gives you the power to do his will. Spirit of God enablement. இந்த ஆவியானவருடைய கிரியை என்று நம்ம சொன்ன உடனே, when we mention about or when we talk about the power of the Holy Spirit, நமக்கு எப்பவுமே அற்புதம், அதிசயம், இல்ல dramatic miracles, சூப்பர் நேச்சுரல், அதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆவியானவர் நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது, மெல்லிய சத்தத்தோடு பேசும் பொழுது, 1 ராஜாக்கள் 19:12 வாசிக்கிறோம். மெல்லிய சத்தத்தோடு தேவன் பேசும் பொழுது, அதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய குணம் மாறுதே, அந்த மிராக்குலஸ் ஒர்க்கும் ஆவியானவர் செய்கிறவர். Christ likeness is not produced by imitation, it is produced by inhabitation. கிறிஸ்துவின் சாயல் உங்கள் உருவாகிறது அவரை போல நீங்கள் நடிப்பதினாலே அல்ல, அவர் நம்மில் வாசம் செய்வதாலே. I repeat, Christ likeness is not produced by imitation, but by inhabitation. அவரை போல நடிப்பது அல்ல, கிறிஸ்துவை போல இருப்பது என்பது அவருடைய ஆவியை நம்மிலே வாசம் பண்ண அனுமதிப்பதினாலே உண்டாகிற நல்விளைவு. மீதியான நேரத்தில் இந்த சாப்டர்ல ஒரு 3 இன்ட்ரோடக்டரி தாட்ஸ், ஒரு 3 ஆரம்ப சிந்தனை கருத்துக்கள், கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற இந்த 3வது நோக்கத்தை குறித்து புரிந்து கொள்ள இந்த ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 3 introductory thoughts on developing Christ-like character in us. Number 1, அவர் சொல்லுகிற காரியம், we must cooperate with the Holy Spirit's work. நாம் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது, God uses his word, people and circumstances to mold us. தேவன் நம்மை உருவாக்க தமது வார்த்தை, மக்கள்
மற்றும் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும், இயேசுவை போல மாறுவதற்கு. அதை அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, தேவன் நம்மை உருவாக்க தமது வார்த்தை, மக்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் ஆகியவை பயன்படுத்துவார். நம்பர் 3, becoming like Christ is a lifelong slow process of growth. கிறிஸ்துவை போல மாறுதல் என்பது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீண்ட காலம் எடுக்கும் ஒரு மெதுவான ஒரு வளர்ச்சி முறை. இந்த 3 காரியத்தை விரிவாக நாம் பார்க்கலாம். முதலாவது, we must cooperate with the Holy Spirit's work. நாம் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் விரும்புகிற நபராக நாம் மாறுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேவன் விரும்புகிற நபராய் நாம் மாறுவதற்கு, தேவனுடைய அந்த முழுமைக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களுக்குள் நாம் சுதந்திரத்தை அடைவதற்கு, தேவனுடைய அந்த நோக்கத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, உதாரணமாக யோசுவாவின் தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு அவர்கள் யோர்தானை தங்களுடைய சொந்த பலத்தினாலே கடக்க முடியாது. அங்கே ஒரு அற்புதம் நடந்தால்தான் அங்கே அவர்கள் அந்த யோர்தானை கடக்க முடியும். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற வேளையிலே தான் தேவன் அங்கே சுதந்திரத்திற்குள்ளே கொண்டு போகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13-17 படித்து நீங்கள் பாருங்கள். Joshua 3:13-17. Only when Joshua's men acted in faith, cooperating with the Holy Spirit, did the Jordan split. உங்களுக்கென்று வழி உண்டாக வேண்டும் என்றால், சுதந்திரத்திற்குள்ளே நீங்கள் போவதற்கு, தேவன் வைத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் போவதற்கு, தேவன் விரும்புகிற இடத்திற்கு நீங்கள் போவதற்கு, நீங்கள் முன்னேறி போவதற்கு ஆண்டவர் உங்களுக்கென்று செங்கடலை பிளக்க வேண்டும். ஆனால் அங்க யோர்தானை பிளக்க வேண்டும். ஆனால் நீங்கள் காலை எடுத்து அந்த விசுவாசத்தில் வைக்கணும். You must cooperate with the Holy Spirit. When there is a prompting of the Spirit and guidance of the Holy Spirit, move forward in faith, and then the Lord would enable you to see the work of God in you and through you. தேவ சத்தம் கேட்கணும், விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கணும், தேவன் வழியை திறப்பார். Obedience unlocks God's power. Obedience unlocks God's power. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது நமது கீழ்ப்படிதல். கர்த்தர் பேசிட்டாரா? If God has spoken, we must step out of our boat. நம்முடைய போட்டை விட்டு நம்ம வெளியில வரணும். பேதுரு போட்ல இருக்கும் பொழுது பயந்தான். ஆனால் வா என்று சொன்ன உடனே போட்டை விட்டு வெளியில கொந்தளிக்கிற கடல்ல காலை வைத்தான். நடந்தது போல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நமக்குள்ள சுபாவ வளர்ச்சி உண்டாகும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அவர் நித்தம் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடை கர்த்தரால உறுதிப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். இடைவிடாமல் நம்மை வழிநடத்த வாக்கு பண்ணியிருக்கிறார். I will guide thee continually. நான் நித்தம் உன்னை வழிநடத்துவேன். நீதிமொழிகள் 3:5-6. வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. அவரை அங்கீகரிக்கணும். அவர் வழியை நமக்கு வாய்க்க பண்ணுவார். பைபிள்ல ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது அங்கே நமக்கு பயன்படுத்தப்பட்ட உருவகங்கள், the metaphors that are used in the Bible talking about spiritual growth, நீங்க பார்த்தீங்கன்னா seed, விதை, கட்டிடம், பில்டிங், ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி, a child's growth, இந்த மெட்டஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது. and each of these metaphors, இந்த ஒவ்வொரு உருவகமும் requires active participation. நம்முடைய பங்கும் அதிலே இருக்கிறது. ஆமென்.
while effort has nothing to do with salvation, it has much to do with spiritual growth. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய கிரியை தேவையில்லை. அதற்கும் நீங்க விசுவாசம் என்ற உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் பெரிய எந்த ஒரு காரியமும் அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளருவதற்கு நீங்கள் நற்கிரியைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய சிலுவையை சுமக்கணும். சிலுவையை இயேசு சுமந்துட்டாரு, உண்மை, சிலுவையை சுமந்துட்டாரு ரட்சிப்புக்கு. ஆனால் சீஷத்துவத்திற்கு நீங்கள் உங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். பைபிள்ல நீங்கள் பிரயாசப்படணும். மேக் எவ்ரி எஃபர்ட் என்ற இந்த ஒரு சொற்றொடர் ஆங்கிலத்தில் 8 முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. டாக்கிங் அபவுட் யூ பிகமிங் லைக் ஜீசஸ். நீங்கள் இயேசுவை போல குணத்தில் மாறுகிற காரியத்தை குறித்து புதிய ஏற்பாடு பேசும் பொழுது டேக் எவ்ரி எஃபர்ட் என்ற இந்த வார்த்தை வருகிறது. மேக் எவ்ரி எஃபர்ட். நீ பிரயாசப்படு, நீ விட்டுக்கொடு, நீ தேவனுடைய காரியத்திற்கு உன்னை அர்ப்பணி. பாருங்க, நம்முடைய கோஆபரேஷன், ஆண்டவருடைய கிரியை எஸ், பட் நம்முடைய கோஆபரேஷன். முதலாவது பாயிண்ட் என்னது? we must cooperate with the Holy Spirit's work. தேவன் விரும்புகிற காரியம் உங்களுக்குள்ள நிறைவேறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, உங்களுடைய பங்கு தேவை. விதையை விதைத்தாலும் அதை விதைக்கிறதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நீர் பாய்ச்சுகிறதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பில்டிங் கட்டும் பொழுது அதிலே நமக்கு வேறு பல பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து பேசும்பொழுது இந்த உருவகத்தை வேதம் பயன்படுத்துகிறது. At least 8 times the phrase make every effort mentioned in the New Testament concerning our growth in becoming like Jesus. இயேசுவை போல மாறுவதற்கு அட்லீஸ்ட் 8 முறை make every effort என்று இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். லூக்கா 13:24, ரோமர் 14:19, எபேசியர் 4:3, 2 தீமோத்தேயு 2:15, எபிரேயர் 4:11, எபிரேயர் 12:14, 2 பேதுரு 1:5, 2 பேதுரு 3:14. இப்படி நான் வசனங்களை சொல்லும் பொழுது, கோர்வையாக பல வசனங்களை சொல்லும் பொழுது நன்றாக நீங்கள் கவனிக்கணும் ஒரு காரியத்தை. ஆங்கில பைபிள்ல உள்ள ரெஃபரன்சஸ் நாங்கள் சொல்றோம். ஒருவேளை தமிழ்ல முன்னும் பின்னுமாக இருக்கலாம். ஆகவே இந்த குறிப்பிட்ட காரியம் அந்த குறிப்பிட்ட வசனத்திலே ஒருவேளை இல்லை என்றால் இது 80% ஆஃப் த டைம் அப்படி வராது. ஆனால் சில வேளைகளில் பின்னால சொல்றத முன்னால சொல்லுவோம் தமிழ்ல, இல்லையா? நான் சொல்றது புரியுதா? லாங்குவேஜ் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கிறபடினால சில நேரத்தில் பாருங்க, எபேசியர் 4:11-13 நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 13 சொல்லப்பட்டது, ஆங்கிலத்தில் 11, தமிழ்ல அதே போல 11 சொல்லப்பட்டது, ஆங்கிலத்தில் 13, எபேசியர் 4. ஸோ முன்னும் பின்னுமாக சில நேரத்தில் இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிற எல்லாமே ஆங்கில பைபிள் ரெஃபரன்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ், எஸ்பெஷலாக கோர்வையாக நிறைய வசனங்களை சொல்லும் பொழுது அதை மனதிலே வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழில் நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது ஒருவேளை முன்னும் பின்னுமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவதற்கு you don't sit around and wait for it to happen. You got to take some effort. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளருவதற்கு சில பிரயாசங்களை எடுக்கணும். திருப்பி வாருங்கள், எபேசியர் 4:22-24. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்திற்கு மறுபடியும் வருவோம் என்று. Let us look at Ephesians 4:22-24. 3 வசனங்கள், 3 காரியங்களை அங்கே பாருங்கள். 3 responsibilities in becoming like Christ. நீங்கள் இயேசுவை போல மாறுவதற்கு Paul explains in Ephesians 4:22-24 our 3 responsibilities in becoming like Christ. முதலாவது, அந்தப்படி 22ஆம் வசனம்,
முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போட்டு, இந்த ஒரு பழைய சட்டையை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நம்ம கலட்டி போடுறது போல பழைய சுபாவத்தை நீ களைந்து போடு. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. புட் ஆஃப் யுவர் ஓல்டு மேன். அப்புறம் பாருங்க 24ஆம் வசனம், 3வது காரியம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படி குளிச்சதற்கு அப்புறம் இன்னொரு புது சட்டையை போடுறீங்களோ அது போல தரித்து கொள்ளுங்கள். 22ஆம் வசனம், களைந்து போடுங்கள். 24ஆம் வசனம், தரித்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது களைந்து போடணும், அப்புறம் தரித்து கொள்ளணும். இடையில இந்த 2வது காரியம் என்ன? உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நல்லா கவனிங்க, உங்களுடைய மனது, உங்களுடைய ஆவி சிந்திக்கிற விதத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Let there come the transformation in the inside. Put off, then have this mind renewal, and then put on. 3 காரியம். Put on the character of Christ. But before you do that, you put off the old ways and make sure that something inside changes. உள்ள மாற்றம் வரணும். ரோமர் 12:2 சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by the renewing of your mind. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 23ஆம் வசனம், ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2 கொரிந்தியர் 3:18, 2 Corinthians 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த இடத்துல மறுரூபப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3:18லையும் இந்த ரோமர் 12:2லையும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அந்த வார்த்தை மூல பாஷை மெட்டமார்பாசிஸ் என்ற ஒரு வார்த்தை மூல பாஷையில். அப்படின்னா அந்த கூட்டுப்புழு இருக்கு தெரியுமா, வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்து அழகான ஒரு பூச்சியாக மர்வமாகி வெளியிலே வருவதற்கு முன்பதாக ஒரு கேட்டர் பில்லர், அது கூட்டுப்புழுவாக பிறகு மாறும். அதற்கு பிறகு அது அப்படியே அந்த உள்ளே ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தம் ஒரு நாள் வெடித்து வெளியே வண்ணத்து பூச்சியாக பறந்து மகிமையாய் வருகிறது போல கிரைஸ்ட் லைக் கேரக்டர் உங்களுக்குள்ள உருவாகிறதற்கு அந்த மெட்டமார்பாசிஸ் உள்ள மாற்றம் வெளியிலே எழும்பி பிரகாசிக்கிறதற்கு முன்பதாக உள்ள கிராஜுவல் சேஞ்சிங் ஃப்ரம் தி இன்சைட் அவுட். ஆவியானவருக்கு ஒத்துழைக்கிறது முதலாவது. 2வது, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவார், அவருடைய மக்களை பயன்படுத்துவார், சூழ்நிலைகளை பயன்படுத்துவார் உங்களை அவரை போல மாற்றுவதற்கு. வசனம், மக்கள், சூழ்நிலைகள். வசனம் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது. 2 Timothy 3:16-17 says that the word of God is used to make you become the person that God wants you to become and help you do the thing that God wants you to do. வாசிக்கிறோம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாக, கிரைஸ்ட் லைக் கேரக்டருக்குள்ள நீங்க வர, எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாக நீங்கள் மாற. ஆமென். அப்ப நீங்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வசனங்கள் தேவை. டு பிகம் த பர்சன் காட் வாண்ட்ஸ் யூ டு பிகம், டு ஹெல்ப் யூ டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. இங்க பாருங்க, இந்த 3வது நோக்கம் டு ஹெல்ப் யூ பிகம் காட்
லைக் ஆர் கிரைஸ்ட் லைக் இன் கேரக்டர். நீங்க யாரா மாறணுங்கிறத இது மூன்றாவது நோக்கம். நாலாவதும் ஐந்தாவது நோக்கம் டு ஹெல்ப் யூ டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. நாலாவது சபைக்குள்ள, ஐந்தாவது சபைக்கு வெளியில உள்ள நோக்கங்கள். அதை நம் பிறகு பார்க்கலாம். ஜஸ்ட் கிவிங் யூ சம் ஹெட்ஸ் அப் as to what is coming in 4 and 5 purpose. நாலாவது ஐந்தாவது நோக்கத்தில் வருகிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாலேயே சொல்லுகிறேன். ஆனால் இங்கே பாருங்க, வேத வசனம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதாம்? நீங்கள் தேவனை போல மாறுவதற்கும், நீங்கள் தேவன் உங்களுக்கு சொன்ன செய்ய காரியங்களை நீங்கள் செய்வதற்கும், உங்களை பலப்படுத்துவதற்கு. அப்படிதான் போட்டிருக்குது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகுவதற்கு. டு ஹெல்ப் யூ டூ எவ்ரி குட் ஒர்க் தட் காட் ஹஸ் ஆர்டெயின்ட் யூ டு டூ. ஹி has given you his word to empower you. இரண்டாவது, தேவன் இங்க பாருங்க, அந்த உங்களை சுத்திகரிக்கிறதற்கு, உங்களை மறுரூபப்படுத்துவதற்கு வசனத்தை பயன்படுத்துறாருங்கிறதுக்கு நீங்க சங்கீதம் 119, வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தை தன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறதுனால் தானே, இல்லையா? சங்கீதம் 119 9 11 படிச்சு பாருங்க. ரீட் verse 9 and verse 11. நீங்க நான் சொன்ன வார்த்தையினால இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். யோவான் 15 by my word you are clean என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும். the word will sanctify us, the truth will sanctify us. so word ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். வார்த்தை முக்கியம். முதலாவது ஆவியானவருடைய கிரியைகளுக்கு நாம விட்டு கொடுக்கணும், நம்முடைய கோஆபரேஷன். இரண்டாவது வார்த்தை பயன்படுத்துகிறார், இரண்டாவது மக்களை பயன்படுத்துகிறார். இங்க பாருங்க, நீங்க தனிமையில இருக்கிறதுனால சீஷன் ஆக முடியாது. ஒருவருக்கொருவர் அன்பா இருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இஃப் யூ லவ் ஒன் another you will be my disciples. யோவான் 13:35. you need to be in the context of people. நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கணும். போன நோக்கத்தில் பார்த்தோம். அடுத்த நோக்கத்திலும் நாம் அதை குறித்து சற்று பார்ப்போம். we need people to irritate us, to develop patience. we need people to hurt us so that we can forgive them. we need someone to slap us in the first cheek so that we can show the second cheek. ஆண்டவர் மக்களை பயன்படுத்துவார். இதுல ஒரு விசேஷமான ஒரு மக்கள் யாருன்னா 5 விதமான ஊழியர்கள். இது இந்த புஸ்தகத்துல பீப்பிள் என்று பொதுவாக இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இன்னும் பிரித்து சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் இயேசுவை போல மாறுவதற்கு மக்களை பயன்படுத்துவார். அதுல ஒன்று தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள். எபேசியர் 4:11 நீங்க பார்த்தீங்கன்னா 11-13 ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை எதற்காக கொடுத்தாராம்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராவதற்கு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நாம் வருவதற்கு ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். பீப்பிள். அதற்கு பிறகு 16ஆம் வசனம் பாருங்க. ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே சபை என்னாகிறது? வளர்ச்சியை அடைகிறது. நீங்கள் வளருவதற்கு சபையிலே விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், எல்லாம் பீப்பிள். அது போக வெளியிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய கான்டாக்ட்ல, நெட்வொர்க்கில் கர்த்தர் ஆட்களை வைத்திருக்கிறார், கிளாஸ்மேட்ஸை வைத்திருக்கிறார், நெய்பர்ஸை வைத்திருக்கிறார். and some will irritate you, some will rub the wrong side with you, but it is all to develop character. God will use people. God will use people. தேவன் மனிதர்களை பயன்படுத்துவார், தேவன் மக்களை பயன்படுத்துவார். மூன்றாவது ஒன்று இருக்கு பாருங்க, சூழ்நிலைகளை பயன்படுத்துவார். நீங்க இது ரெண்டுக்கும் தப்பிச்சிங்கனாலும், நீங்க வசனத்துக்கு தப்பிக்கலாம், பீப்புளுக்கு தப்பிக்கலாம். யாரோடையும் நான் சேர மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன். இங்க பாருங்க, சூழ்நிலை, circumstances, it comes and hits you. God will use sometimes circumstances more. சூழ்நிலைகள், மக்கள், வசனம், இதெல்லாம் அவரு பயன்படுத்துவாரு.
பலவிதமான மக்களை பயன்படுத்துவாரு, பரிசுத்தவான்களை பயன்படுத்துவாரு, பாவிகளை பயன்படுத்துவாரு, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களை பயன்படுத்துவாரு, குணத்துல சரியில்லாதவங்களை பயன்படுத்துவாரு, ஆகாதவனை பயன்படுத்துவாரு, உங்களுடைய எதிரியை பயன்படுத்துவாரு. God will use people. He is more interested in your character than your comfort. He is more interested in your holiness than your happiness. He is more interested to perfect you than to pamper you. திருப்பி சொல்றேன், God is more interested to comfort you. Sorry, build character in you than to comfort you. ஆண்டவர் உங்களுக்குள்ள சுபாவத்தை வளர்க்க விரும்புகிறார், உங்களுடைய சௌகரியத்தை விட. He is more interested in your holiness than your happiness. உங்களுடைய மகிழ்ச்சியை விட உங்களுடைய பரிசுத்தத்தை அதிகம் அவர் விரும்புகிறார். உங்களை தட்டி தடவி கொடுக்கிறதை விட உங்களை பூர்ணப்படுத்த அவர் விரும்புகிறார். வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை அனுமதிப்பார் அவரை போல மாறுவதற்கு. Every circumstances, how you respond. Every people in your life, how you respond. Every word that comes out from the scriptures, how do you respond. வசனத்திற்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க, மக்களுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க, சூழ்நிலைக்கு எப்படி மாறுதரம் கொடுக்கிறீங்க, that will determine how much Christ like you are going to become. ஆரம்பத்தில் முதலாவது பாயிண்ட்ல ஹோலி ஸ்பிரிட் உடைய ஒர்க்குக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறீங்க. That's Christian life after salvation, to help you become Christ like. மூன்றாவதாக, becoming Christ like is a lifelong process and a slow process. கிறிஸ்துவை போல மாறுதல் என்பது நீண்ட காலம் எடுக்கும் ஒரு மெதுவான வளர்ச்சி முறை. Keep growing, one level of glory to another level of glory. மகிமை மேல் மகிமை. It is not instant, it is not automatic. அது ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்காது, அது உடனடியாகவும் நடக்காது. ஸ்லோ ப்ரோக்ரெசிவ் டெவலப்மெண்ட். நீங்க ஒப்பு கொடுக்க ஜானியர் நான் மூலம் சறுக்கிறேன் பாஸ்டர். ஸ்டெடியா இருங்க, வளருங்க, முன்னேறுங்க. ஆமேன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. எபேசியர் 4:11 தமிழ் பைபிள்ல, எபேசியர் 4:13 இங்கிலீஷ் பைபிள்ல. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. A lifetime is given. Is that enough? Is the lifetime enough? Still not enough. நான் சொல்றேன் உங்களுக்கு, can you attain perfection in this life? I think it is not possible. ஏன் சொல்லுகிறேன்? பைபிள் இருந்து சொல்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. இது ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. 2ஆம் வசனம் 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. எந்த அளவுக்கு நம்ம வளருவோம் இயேசுவை போல இன்னும் உறுதிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். When we die or when Jesus comes back, நாம் மரிக்கும் பொழுது அல்லது நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது, இயேசு வரும் பொழுது நாம் மறுமடைவோம், அவரை போல நாம் இருப்போம். ஆனால் அதுவரை எவ்வளவு நீங்க இயேசு போல மாற முடியுமோ ஒப்பு கொடுத்து வருங்க. இந்த வளர்ச்சிக்கு தக்க பலனை, ரிவார்டை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கன்க்ளூஷன், முடிவாக, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய குழப்பம் இருக்கிறது. Much confusion in the Christian life today because people don't understand this simple truth. இந்த ஒரு உண்மையை தெளிவாக அறிந்து கொள்ளாததினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குணத்தை உருவாக்க பல காரியங்களை அனுமதிப்பார். எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறோம் நம்முடைய கெரியரை பில்ட் பண்றதற்கு, நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கு. என்ன வேலை செய்ய போறோம், என்ன பிசினஸ் செய்ய போறோம், எந்த கெரியர் பார்த்து. லிசன், யூ டோன்ட் டேக் யுவர் கெரியர் டு இட்டர்னிட்டி, யூ டேக் யுவர் கேரக்டர். எந்த வேலை நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல, பட் செய்கிற வேலையில கிறிஸ்துவின் சுபாவத்தை வளர்த்துக் கொள்றீங்களா? That is more important. Your career, you can choose anything. There could be 10 possible career. ஆண்டவர் என்னை எதை இன்ஜினியரா இருக்க சொல்றாரா, சுக்குநீரா இருக்க சொல்றாரா, டாக்டரா இருக்க சொல்றாரா, இப்படி இதுல நீ நேரம் செலவழிக்கிற அதிகமா. ஆனா இயேசுவை போல மாறுவதற்கு, நித்தியத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அவ்வளவு கவனம் செலுத்துவதில்லையே. கெரியர் கான்சியஸ், கெரியர் கோச்சிங்,
இது படிச்சா என்ன படிக்கலாம், இதை படிச்சா எங்க போகலாம், அதெல்லாம் ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப இருக்கு. இங்க பாருங்க பிரியமானவர்கள், அது வேண்டாம்னு சொல்லவே இல்லை. I am just comparing the time and the energy people put into this one thing called career and the amount of energy they put into their retirement plan. கெரியர் பிளானும் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் பிளான் பண்ற மாதிரி நீங்க பரலோகத்திற்கு போகிறதற்கு பிளான் பண்றதும் நீங்க நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதும் இல்லையே. No matter what career you choose, what is more important is how you build your character in your career path. We are human being. We are not human doing. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்குது. நாம் மனிதர்கள். அது ஒரு யாராக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது, என்ன செய்கிறோம் என்பதை விட. We are human beings or not human doings. Although the doing part must follow after being the person God wants you to be. வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not be conformed to the patterns of this world. ரோமர் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பியர்ஸ், சகாக்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், கோவர்க்கர்ஸ், உடன் பணியாளர்கள், கல்ச்சர், கலாச்சாரம், all will try to make you like them. உங்கள் சகாக்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கோவர்க்கர்ஸ், உங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் உங்களை அவர்களைப் போல அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு உங்களை இழுக்க ட்ரை பண்ணும். You must take a counter culture approach to become more like Jesus. There will be battles on this earth. இந்த பூமியில உங்களுக்கு போராட்டம் இருக்கும். You have to beat all these odds and become Christ-like. இயேசுவை போல மாறுகிற பயணத்தில் நீங்கள் பிரயாணிக்கணும். இன்றைக்கு துக்ககரமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ புஸ்தகமே இந்த உலகத்திற்கு கொடுத்த காரியங்களை தான் முக்கியப்படுத்தி பேசுகிறது. ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி, வாழ்க்கையில் வெற்றி அடைவது எப்படி, பிப்ளிக்கல் சக்சஸ் அவங்க பேசல. உலகத்தில் உள்ள ஸ்டாண்டர்டுக்கு எப்படி நம்ம ரைஸ் அப் ஆகி வர்றது என்பதை தான் பேசுறாங்க. 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, உலகத்தின் மேன்மைக்காக உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற சாப்டர் அது. 1 கொரிந்தியர் 15:19 பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். டாக்கிங் அபவுட் ரெசரக்ஷன் தேர், டாக்கிங் அபவுட் இட்டர்னல் லைஃப் தேர், டாக்கிங் அபவுட் லைஃப் ஆஃப்டர் டெத் தேர். 1 Corinthians 15, the resurrection chapter, Paul says, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். Jesus did not die on the cross just we could live comfortably. His purpose is far deeper. He wants us to make us like himself before he takes us to heaven. நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நாம் அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நோக்கம் மிகவும் ஆழமானது. சிலுவையிலே இயேசு மரித்தது நீங்கள் சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமல்ல, தேவனுக்காக வாழுவது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி மறுரூபமாகி வருவது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் பாக்கியம், ஸ்லாக்கியம். நம்மேல் இருக்கிற ஒரு அவசர உத்தரவாதம், ஒரு பொறுப்பு, ஒரு இறுதியான லக்கு. திஸ் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ். திஸ் இஸ் அவர் இமீடியட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் திஸ் இஸ் அவர் அல்டிமேட் டெஸ்டினி. பிரியமானவர்களே, நோக்கம் 2 நேற்றோடு முடிந்தது. இன்றைக்கு நோக்கம் 3, முதல் பகுதியை பார்த்திருக்கிறோம். சாப்டர் 22. இன்னும் 6 நாட்களுக்கு இதை குறித்து படிக்க போகிறோம். நல்ல ஒரு ஆரம்பத்தை தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பரே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதியான 6 நாட்கள் இந்த 3வது நோக்கத்தை நாங்கள் படிக்கும் பொழுது தெளிவாக பேசும். இயேசுவின் நாமத்தில்
பிதாவே. ஆமென். Thank you and God bless you.